ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வாங்க எவ்வளோ இதில் இருக்கிற காய்களை பார்க்கலாம். பாருங்கள், பாவக்காய் நம்ம தோட்டத்தில் எவ்வளோ இருக்குது நீங்களே பாருங்கள். இது போல் நீங்களும் தோட்டம் வைங்க. என்னோடய வீடியோக்களை தவறாமல் பாருங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் தான். இதை பறிக்காமல் விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ வேஸ்ட்டாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வேஸ்ட்டு தான். பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக இருக்குது. இங்கேயும் இருக்குது. எல்லாத்தையும் பறிச்சுக்குவோம் இன்னைக்கு. ஏன்னா எல்லாம் விட்டால் நிறைய எல்லாமே முத்தி போயிடுது. வாங்க, எதுவும் பாத்திரம் எடுத்துன்னு வரல, பறிச்சுட்டு எடுத்துக்கலான்ட்டு வந்துட்டேன். ஏன்னா இது வீடியோ எடுக்கிறதுக்கே லேட் ஆகுது. ஏன்னா வெயில் வந்துச்சுன்னா வீடியோவும் எடுக்க முடியாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ இருக்குது நம்ம தோட்டத்தில். பாருங்கள், எல்லாமே முத்திட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பழுத்து போச்சு. டைமுக்கு பறிச்சிடணும் பாவக்காய். ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்துகிட்டு பறிக்கலான்னு விட்டேன். பாருங்கள், இப்படி முத்தி போச்சு. அதோ அங்கே ஒரு பாவக்காய் இருக்குது. அது அப்படியே முத்தி கீழே விழுந்து அதுவே பழுத்து எல்லாமே காயாயிடும். அதாவது செடி ஆகிடும். அதை பறிக்க வேணாம், அப்படியே விட்டுடலாம். இந்த இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய பாவக்காய். ரியலாக கிடைக்கிது. நீங்களே பாருங்கள். என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் பிஞ்சே இருக்குது. ஆர்கானிக்காக உரங்கள் என்னோடய தோட்டத்தில் எல்லாமே ஆர்கானிக் உரங்கள் போட்டு தான் வளர்ப்பேன் நான். நீங்களும் அதுபோல் நாம் கையில் கிடைக்கிற ஒரு வேஸ்ட்டாக போகிற ஒரு என்ன சொல்கிறது, வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் நிறைய வேஸ்ட்டாக பண்ணுறோம் இல்லையா, சாப்பாடு இதெல்லாம் புளிக்க வச்சு எத்தனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், தெரியுதுங்களா? ஒரே செடிக்கு ஒரு இடத்துக்கே 1/4 கிலோ பாவக்காய்க்கு வந்திருக்கு. பாருங்கள், நான் இதே இடத்துலையா பறிக்கிறேன் பாரு. தெரியுதா தெரியலையான்னு தெரில உங்களுக்கு. இது பாருங்கள், இது ஒரே இடத்துக்கே கிடைச்சிடுச்சு. இது எல்லாம் முத்தணும். இன்னும் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. இப்போ கிடைச்சிருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். பறிக்கவே இல்லை. பறிக்காமலே பாதி வேஸ்ட்டாக போயிடுது எங்கள் தோட்டத்தில். செடி நடுறேன், ஆனால் வீடியோ எடுத்தால் தான் பறிக்கலான்னு ஒரு நாள் விட்டாக்கா இப்படி ஆகிடுது. பாருங்கள், இந்த வரைக்கும் பாருங்கள். எங்கன்னா இதுவே 1 கிலோவுக்கு மேலே இருக்கும். அங்கே இருக்கிறது இதுவும். இது எல்லாமே தப்பு செடி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். பாருங்கள், இந்த செடியில் மட்டும் இதான் ஃபஸ்ட்டு அறுவடை. அதுவே தானாக வந்துச்சு. ஆனால் தண்ணி மட்டும் விடணும். தண்ணி விட்டிங்கன்னா தான் நல்லா இது போல் நல்லா தழைஞ்சி நமக்கு காய்களை எந்த செடியுமே கொடுக்கும். வருதுன்னு நம்ம அப்படியே விட்டோம்னா கண்டிப்பாக வராது. இவ்வளோ காய்ங்க இருக்குது. கொடிங்களை மட்டும் வேஸ்ட்டாக போகாமல் வச்சு பறிக்கணும். இல்லைன்னா எல்லாம் கொடி வேஸ்ட்டாக போயிடும். ஒன்றும் காய் இல்லாமல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு போக மீதி வேஸ்ட்டாக தான் போகும். அவ்வளோ காய் இருக்குது. இந்த ஒரு இடத்துக்கு எவ்வளோ காய் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பறிக்க வந்துகிட்டே இருக்குது. இது மட்டும் இவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கருங்கூலா செடி வச்சேங்க, ஹேர் பேக்கு போடுறாங்களா, அதையே மூடிக்கிச்சு. இந்த செடி மூடிக்கிட்டு இவ்வளோ காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் பிக்சர் இதுதான் பாருங்கள்.
எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் 1.5 கிலோ காய்க்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1.5-2 கிலோவுக்கு இருக்கும். இந்த கொடிங்கெல்லாம் இது மாதிரி விடாதீங்க, மேலே எடுத்து போட்டுருங்க. இது உரத்துக்காக வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் இப்படி தான் நான் உரங்கள் எல்லாம் போடுவேன். இது மாதிரி இருக்கிறது எல்லாம் காய வச்சு அந்த சருகுங்களை எடுத்து நம்ம செடிங்களுக்கு போட்டோம்னா அந்த செடி மூடாக்காவும் இருக்கும், உரமாகவும் ஆகிடும். இவ்வளோ காய் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவும் வரும். மாடி மேலே ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னா சிந்த போயிடுவீங்க. ஒரு கீரைகளும் காய்களும் எவ்வளோ பறிச்சிருக்கேன்னு பாருங்கள். கொஞ்சம் மிளகாய் இருக்குது, பறிச்சிக்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இருவாச்சி மல்லி. இது ஆல்ரெடி வந்தது. இந்த மாடு மேய்ச்சி எல்லாம் போயிடுச்சு, மறுபடியும் தழிஞ்சு வந்திருக்குது. இந்த மாதிரி களை செடிங்கெல்லாம் பிடுங்கி விட்டுணும் நம்ம. இது இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாய். இது ஒரு வெரைட்டிஸ் மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு கலரு. இது கலர் நார்மல் கலராக வர்றது, பச்சை கலராக வர்றதில்ல. ஒரு மாதிரி பழுத்த போண்டா மிளகாய் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி வர்றது இது நல்ல காய் காய்க்குது. இதை விதைக்கு தான் வச்சுக்க போகிறேன். இது சமைக்கவே மாட்டேன், அதனால தான் செடியிலேயே முட்டை விட்டுருக்கேன். இதை நிறைய பறித்து எடுத்து வீட்டுக்கும் யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு செடிக்கு விதைக்கு விட்டு வச்சுருக்கேன். நல்லா வருது, நோய் தாக்குதல் எதுவும் இல்லாமல். இந்த வெரைட்டிஸ் மிளகாவை நடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட இருந்தால் உங்களுக்கு விதையை கூட கொடுப்பேன், என்ன பண்ணுறது. இதை விதையாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பிஞ்சு விடுது, ஒரு பூ வருது பாருங்கள். விதை வச்சுக்க போகிறேன் அதை நான். உங்களுக்கு தேவை விதை யாருக்குன்னா வேணும்னா சொன்னீங்கன்னா நான் அனுப்பி விட்டுறேன். எப்படி அனுப்புவேன்? வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்க முடியாது. கிட்டே இருக்கிறவங்க யாருன்னா பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், வேணும்னா விதையை தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விதை வேணும்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுக்கணும். இது செடி நம்ம நட்டோம்னா இது காய் வந்ததுன்னா நல்ல காயும் காய்க்குது. ஒரு காயே நல்லா பெருசாக வருது. ஆனால் நாட்டு பாவக்காவும் உடம்புக்கு நல்லது தான். அதையும் நம்ம பார்க்கணும், அதையும் பத்திரமா வச்சுக்கணும் சேவிச்சு. இதை இருக்குது பாருங்கள். இதை விட்டுட்டேன் நான். ஒன்றா கிடச்சிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், விதைக்கும் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாகட்டும். இதை பாருங்கள், இன்னும் இருக்குது பாருங்கள். பார்க்க கிடச்சிட்ருக்கு பாருங்க. கிலோ அவரைக்காய் 2 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக கண்டிப்பாக 2 கிலோ இருக்கும். மிளகாய் பாவக்காய் அறுவடை ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தவறாமல் என்னோடய வீடியோக்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள், ஒவ்வொரு பெண்களுக்கும் தேவையான விஷயங்கள் தான் போடுவேன். மிளகாய் பாவக்காய் அறுவடை. இதை பாருங்கள், இப்போ தான் பறித்தேன். இது நானே தான் விதைக்கி விட்டுருக்கேன். இது இங்கே கீழவும் வந்துருக்கு பாருங்கள். இது தெரியல எனக்கு. இதோ இப்போ பறிச்சிக்கலாம். ஒன்றா உங்கள்கிட்ட பேசிக்கினே அதுவும் கிடைக்குது. ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தவறாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பாய் பாய் பாய். இந்த நாள் இனிய நாள் அமையட்டும். ஃபுல் வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.